நீங்க நிறைய முதல்வர்களை பார்த்திருப்பீங்க. அதுல ஒருத்தர் பிடிச்சவங்க யாரு, ஏன்? எனக்கு எல்லா முதலமைச்சர்கிட்டையும் ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்கும், நிறைய விஷயம் பிடிக்காததும் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் யாருக்கு பண்ணணும்னு நினச்சேன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு தான். நான் அவங்களுக்கு தான் பண்ணேன். என்னன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு உமனாக இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட திட்டங்களும் பிடிச்சிருந்துச்சு. திட்டங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்கா இந்த திட்டம் எனக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, அது என்னது? அவங்க இலவச மடிக்கண்ணி கொடுத்தது. ஏன்னா என் கையில் கிடச்சி 11 இயர்ஸ் எபோவ் ஆச்சு. இப்போவும் நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு ஜெயலலிதா கிட்ட அவங்க ஒரு லேடியாக இருந்து அவங்க அவ்வளோ எம்பவராக இருந்தது பிடிக்கும். எனக்கு அவ்வளோ யாரையும் பிடிக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அவங்களோட பேருக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுலேயும் ஊழல் பண்ணுறது தான் அதிகம். ஒரு மக்களுக்காக ஒரு முழுமையாக பயன்பெறணுங்கிற அளவுக்குலாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. தன்னை காப்பாற்றிக்கணும், தான் சொத்தை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் எனக்கு யாரையும் பிடிக்காது. ஏன்னா எனக்கு நான் இல்லாத போது இந்த தமிழ்நாட்டை ஆண்ட காமராஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் மக்களுக்காக நிறைய பணி செஞ்சுருக்காரு, பள்ளிக்கூடத்தை நிறைய திறந்திருக்காரு. அந்த மாதிரி முதலமைச்சர்கள் தான், அதுவும் தமிழனா ஒரு காமராஜர் மாதிரி ஒரு முதலமைச்சர் தான் நான் விரும்புகிறேன்.